ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். தீபாவளி வேறு வந்துடுச்சு, எல்லா வீட்லேயும் ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதையும் அது கூட செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியோட பேர் கத்திரி மிட்டாய்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து டைமண்ட் பிஸ்கட்னு சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ளைனாகவும் செய்யலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கெட்டியாக பிசையணும். சப்பாத்தி மாவை விட கெட்டியாக பிசையணும். இந்த ரெசிபியை நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம், ஆனால் மைதா மாவில் வர டேஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த கோதுமையில் இருக்காது. இதை ஸ்வீட்டாக மட்டும் செய்யாமல் காரமாகவும் செய்யலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது காரமாக இருக்கும். இந்த மாவை நீங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். நீங்கள் கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிட்டா கூட உங்களுக்கு ரொம்ப வேலை வச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கெட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு மாவு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கூட நீங்கள் நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இங்கே ஆயில் ஹீட் ஆகிறதுக்குள்ளாரையும் நம்ம மாவை தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சதுலேருந்து 4 நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். டஸ்டிங் பண்ணுறதுக்காக நீங்கள் மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே நல்லா பெருசாக தேய்ச்சி எடுக்க போகிறேன், அப்போ தான் சீக்கிரம் வேலை முடியும். சப்பாத்தி கட்டைனா சின்ன சின்னதாக நீங்கள் உருட்டி கட் பண்ணி எடுக்கணும். உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல பெரிய உருண்டையாக தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ எங்கள் கவுண்டர் டாப்பில் தான் நான் தேய்ச்சிட்ருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சமாக மாவு நல்லா டஸ்டிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லா பக்கட்டும் நல்லா ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணும் போது இப்படி தனித்தனியாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் நல்லா மாவு கரெக்டாக பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சால் கூட இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், உங்களுக்கு ரொம்ப வேலை வச்சிரும். இப்போ நான் மாவு கெட்டியாக பிசைஞ்சதுனால இப்படி போடும்போது கூட எல்லாம் எனக்கு தனித்தனியாக வருது. அவ்வளோதான். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். போடும்போது ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா சுகர் கோட்டிங் பண்ணியும் சாப்பிட்லாம். இதுவே நீங்கள் காரம் செய்கிறதா இருந்தால் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கத்திரி மிட்டாய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் மிச்சம் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடுறேன். நான் இது கூட எல்லோ ஃபுட் கலரும் சேர்த்து ஒரு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நான் சுகர் கோட்டிங் பண்ணுறதுக்காக 1/2 kg சுகர் எடுத்துக்கிறேன். நான் 1 kg மாவு பிசைஞ்சனால இப்போ 1/2 kg சுகர் எடுத்துக்கிறேன். இது கூட 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரணும். ஒரு கம்பி பதத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும். இப்போ நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம கத்திரி மிட்டாயில் சுகர் கோட்டிங் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில்
நம்ம அந்த கத்திரி மிட்டாயை ஆட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம சுகர் சிரப்பை ஊற்றி நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். எல்லா மிட்டாயிலையும் அந்த சுகர் சிரப் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்துலேயுமே நல்லா சுகர் சிரப் பட்டிருக்கு. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா பரப்பி காய வச்சிடலாம். பாருங்கள், அங்கங்கே அந்த சுகர் வந்துட்டு கெட்டியாகி சூப்பராக இருக்குது பார்க்கவே. இது சாப்பிட்றதுக்கும் கிறிஸ்பியாகவும் ஸ்வீட்டாகவும் சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.